அனைவருக்கும் இனிய வணக்கம். போன பதிவுல சித்த மருத்துவத்தை பத்தின ஒரு அறிமுகத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன் நாங்க அடிப்படை தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அந்த அடிப்படை தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமா நோயில்லாமல் வாழ்வதற்கு உரிய வழிவகைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இதுல முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சித்த மருத்துவம் அப்படிங்கிறது அடிப்படையில 96 தத்துவங்களை கொண்டது. என்ன மேடம் ரொம்ப தத்துவம்லாம் பெரிய வார்த்தையை சொல்றாங்களேன்னு யோசிக்காதீங்க. நாம் அன்றாட வாழ்வுல பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அந்த 96 தத்துவங்கள்ல இந்த உலகம் எப்படி உருவானதோ, இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு பொருளும் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிமார்டியல் சயின்சஸ், அதாவது நிலம், நீர், வாயு, ஆகாயம், தேயு அப்படிங்கிற அந்த பஞ்சபூதங்களால் உருவானது அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கையே. இந்த உலகத்துல நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதன் மூலமா தான் உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் தனக்குள் இணைந்து வருவதன் மூலமாக தான் நம்ம உடம்புல வலி, அழல், ஐயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத, பித்த, கபம் உருவாகுது. இது ஒண்ணும் இல்லைங்க. வலி அப்படிங்கிறது கேஸ். நம்ம எல்லாரும் சொல்றோம் இல்லையா, ஒரு கேஸ் ஆயிடுச்சு, எனக்கு உடம்புல கேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலி. அழல் அப்படிங்கிறது தீ, அதாவது பித்தம். நம்ம சொல்லுவோம் பித்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு வழக்குல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஐயம் அப்படிங்கிறது கபம், அதாவது நெஞ்சில கபம் கட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். சோ இது எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் தனக்குள் இணைவதால் உருவாகக்கூடியதுதான் இந்த வலி, அழல், ஐயம் அப்படிங்கிறது. இந்த 3 கோட்பாடுல தான் நம்மளுடைய உடல் மற்றும் இந்த உலகம் எல்லாமே இயங்குது. சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னா பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இந்த உலகத்துல நீங்க பாக்குற எல்லா விஷயமுமே அது நம்ம உடம்புக்குள்ளயும் நடக்குது. அத ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்ததுன்னா, இந்த உலகத்துல இந்த யூனிவர்ஸ்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாடி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதை நிறைய சயின்ஸ் இப்ப ஒத்துக்கவும் செய்யறாங்க. வெளியில அதிகமான ஒரு ஹீட் இருந்தது, நம்ம உள்ள ஒரு ஹீட்டை உணர்றோம் இல்லையா, அதே மாதிரி தான். சோ இந்த அண்ட பிண்ட கான்செப்ட் தான் சித்த மருத்துவத்தினுடைய 2வது படி. அப்போ ஒரு உலகம் உருவாகிறதுல இருந்து அந்த எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நடக்குதோ அதே மாதிரி ஒரு குழந்தை உருவாகிறதுல இருந்து அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாய் இறக்குற வரைக்கும் கூடிய எல்லா விஷயத்துக்குமே இந்த வலி, அழல், ஐயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் தாதுக்கள், இதை சித்த மருத்துவம் உயிர் தாதுக்கள்னு சொல்லும். அத இந்த உயிர் தாதுக்கள் தான் காரணமா ஆகுது. இந்த உடம்பு பிசியலாஜிக்கல் ஸ்டேட்னு சொல்லுவோம். அதாவது எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் ஒரு மனிதன் பிறப்பதற்கு இந்த வலி, அழல், ஐயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 உயிர் தாதுக்களும் ஒரு நார்மலான ரேஷியோல இருக்கணும். உதாரணமாக நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த காலத்துல இல்ல சித்த வைத்தியர்கள் யார்கிட்டயாவது போனா நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. அந்த நாடியில இப்ப பல்ஸ் ரீடிங்னு சொல்றாங்க. ஆனா அந்த வலி, அழல், ஐயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 உயிர் தாதுக்களும் ஒரு விகிதாச்சாரத்தின்படி நடக்கணும். அதாவது ஒரு 1:1/2 1:1/2 அப்படிங்கிற விகிதாச்சாரத்தின்படி வலி, அழல், ஐயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 உயிர் தாதுக்களும் நடந்ததுன்னா நம்ம உடம்பு எந்த விதமான நோயும் இல்லாமல் இயல்பா இருப்போம். நம்ம முழு ஆரோக்கியமா இருப்போம். இப்போ இந்த வலி, அழல், ஐயம் இந்த 3ம் ஏதேனும் காரணங்களால் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரம் மாறுபடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா வியாதி வந்துடும். அவ்வளவுதாங்க சித்த மருத்துவம். அப்போ இந்த விகிதாச்சாரத்தை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது, நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தினுடைய நிலைப்பாடு. இந்த பதிவுல சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை பத்தி ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த பதிவுல நம்ம சித்த மருத்துவத்துல நோய் வரும் வழி, அதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்க்கலாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.